ஒரு மனிதன் இறந்த பிறகும் அவன் பெயர் உலக அரசியலை நடுங்க வைக்குதுன்னா அவன் ஒரு சாதாரண குற்றவாளி இல்லை. அவன் பெயர் ஜாஃப்ரி எப்ஸ்டீன். இது ஒரு கிரைம் ஸ்டோரி மட்டும் இல்லை. இது பவர், இன்ஃப்ளூயன்ஸ், சைலன்ஸ், இந்த மூன்றும் எப்படி ஒரே இடத்துல சேருதுன்னு காட்டுற ஸ்டோரி. எப்ஸ்டைன் ஃபைல் ரிலீஸ் ஆகும்போதெல்லாம் ஏன் உலக மீடியா அமைதியாகிடுது? ஜாஃப்ரி எப்ஸ்டீன் ஒரு அமெரிக்கன் ஃபினான்ஷியர். ஆனால் அவன் வேர்ல்த் எங்கேருந்து வந்தது? கிளியர் பிஸ்னஸ் ரெக்கார்ட்ஸ் இல்லை, பப்ளிக் எக்ஸ்பிளனேஷன் இல்லை. ஆனால் பிரசிடென்ட்ஸ் அவனை சந்திச்சிருக்காங்க, ராயல்ஸ் அவனை அறிஞ்சிருக்காங்க, பில்லியன் இயர்ஸ் அவனோட க்ளோஸாக இருந்திருக்காங்க. ரிக்ரூட்மெண்ட் நெட்வொர்க், ப்ரைவேட் தீவு, ப்ரைவேட் ஜெட். இது ஸ்பெகுலேஷன் இல்லை, இது விக்டம் டெஸ்டிமோனி. எப்ஸ்டீன் மீது சுமத்தப்பட்ட முக்கிய குற்றங்கள்: மைனர் செக்ஸ் டிராஃபிக்கிங், செக்ஷுவல் அபியூஸ், எக்ஸ்ப்ளோட்டேஷன். இவை ரம்ரஸ் இல்லை, கோர்ட் ஃபைலிங்ஸில் டாக்குமெண்டட் ஃபேக்ட்ஸ். எப்ஸ்டீனோட ப்ரைவேட் ஜெட்டுக்கு ஒரு பெயர் இருந்தது, லாலிட்டா எக்ஸ்பிரஸ். ஆனால் ரிப்பீட்டட் விசிட்ஸ் பப்ளிக் கியூரியாசிட்டியை ரேஸ் பண்ணுது. எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்னு சொல்லும்போது அது ஒரு சீக்ரெட் டைரியும் இல்லை, லீக்கான பென் ட்ரைவும் இல்லை. இதில் இருக்கிறது கோர்ட் டாக்குமெண்ட்ஸ், நீதிமன்றத்தில் அஃபீஷியலி சப்மிட் பண்ணப்பட்ட கோப்புகள். விக்டம் டெப்போசிஷன்ஸ், பாதிக்கப்பட்டவர்கள் நீதிமன்றத்தில் ஆத் போட்டு சொன்ன வாக்குமூலங்கள். இமெயில், எப்ஸ்டீன் மற்றும் அவனை சுற்றி இருந்தவர்களோட அஃபீஷியல் இமெயில் ரெக்கார்ட்ஸ். கான்டாக்ட் லிஸ்ட்ஸ், அவன் தொடர்பில் இருந்த நபர்களோட ஃபோன் நம்பர்ஸ், நேம்ஸ். இதெல்லாம் லீக் கிடையாது, இதெல்லாம் லீகல் டிஸ்கலைசர். அதாவது நீதிமன்ற ப்ராசஸ் மூலமாக பப்ளிக்கு வந்த டாக்குமெண்ட்ஸ். ஆனால் இந்த ஃபைல்ஸில் எல்லாமே ஓப்பன் இல்லை, பல பேஜஸ் சீல் பண்ணப்பட்டிருக்கு. அதுக்கு காரணம் எல்லா பெயர்களும் குற்றவாளின்னு நிரூபிக்கப்படலை. இன்னசென்ட் ரெப்யூட்டேஷன் பாதிக்கக்கூடாதுன்னு கோர்ட் கேர்ஃபுல்லாக இருக்கு. இப்போ நம்ம பார்க்க போகிற பெயர்கள் மென்ஷன்ட் சமம் கில்ட்டி. ஒரு டாக்குமெண்ட்டில் ஒரு பெயர் இருக்கிறதுனால அவன் குற்றவாளி ஆக மாட்டான். இமோஷன் கோலன் சீரியஸ். பிரின்ஸ் ஆண்ட்ரூ விஷயத்தில் ஒரு விக்டிம் டைரக்டாக அலாக்ஷன் வச்சுருக்காங்க. அந்த அலாக்ஷனுக்கு சிவில் கேஸ் நடந்தது. கேஸ் கோர்ட்டுக்கு வெளியே செட்டில் செய்யப்பட்டது. பிரின்ஸ் ஆண்ட்ரூ ராயல் டயட்டீஸ்லேருந்து ரிமூவ் ஆனார். இது ரூமர் இல்லை, டாக்குமெண்டட் ஃபேக்ட். பிரின் கிளின்டன் பெயர் எப்ஸ்டைன் ஃப்ளைட் லாக்ஸில் இருக்குது. ஆனால் எந்த விக்டமும் கிளின்டனை அக்யூஸ் பண்ணல, கிரிமினல் சார்ஜ் எதுவும் இல்லை. இதுக்கு அர்த்தம் அசோசியேஷன் இருக்குது, அக்யூசேஷன் இல்லை. அதாவது பழகினான் என்பதற்காக குற்றம் நிரூபிக்க முடியாது. இமோஷன், எம்பதி, ரெஸ்பெக்ட்ஃபுல். இந்த கேஸில் நம்ம அதிகமாக கேட்க வேண்டிய குரல் யாரோடது தெரியுமா? அவங்க பேக்ரவுண்ட் பெரும்பாலும் யங் ஏஜ், எக்கனாமிக்கலி வீக் ஃபேமிலிஸ், ஈஸியாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும் நிலை. எப்ஸ்டைன் ஆப்பர்ச்சுனிட்டி காட்டி ட்ரஸ்ட் பில்ட் பண்ணினா. அவங்க கேள்வி ரொம்ப சிம்பிள்: வை ஃபோர் பவர் ப்ரொடெக்டட் மோர் தென் அஸ்? அதாவது ஏன் பவர்ஃபுல் பீப்புள் சேஃபாக இருந்தாங்க, ஏன் நாங்கள் இக்னோர் ஆனோம்? எப்ஸ்டீன் அரெஸ்டான பிறகு ஹை செக்யூரிட்டி ஜெயிலில் லாக் பண்ணப்பட்டான். அந்த ஜெயிலில் கேமராஸ் ஒர்க் ஆகலை, காட்ஸ் தூங்கிட்டு இருந்தாங்க, செல்மேட் யாரும் இல்லை. இவையெல்லாம் அஃபீஷியல் ரெக்கார்ட்ஸில் மென்ஷன் ஆன ஃபெயிலியர்ஸ். எப்ஸ்டீன் உயிரோடு இருந்திருந்தா என்ன நடந்திருக்கும்? ட்ரையல் நடந்திருக்கும், க்ரஸ் எக்ஸாமினேஷன் நடந்திருக்கும், நெட்வொர்க் எக்ஸ்போஸ் ஆக வாய்ப்பு இருந்திருக்கும். டெத் நடந்ததுனால நோ ஃபுல் டெஸ்ட்மனி, நோ ஃபுல் ட்ரூத். அதனால தான் இன்றைக்கும் இந்த கேஸில் குவெஸ்டன்ஸ் இருக்குது. இந்த கேஸில் நிச்சயமாக தெரிஞ்ச உண்மைகள்: எப்ஸ்டீன் மைனர்ஸை அப்யூஸ் பண்ணினா, சிஸ்டம் விக்டிம்ஸை ப்ரொடெக்ட் பண்ணலை, ஜஸ்டிஸ் முழுமையாக கிடைக்கல. இன்னும் தெரியாத விஷயங்கள்: ஃபுல் நெட்வொர்க் யார், யார் எவ்வளவு தெரிஞ்சாங்க. ஜாஃப்ரி எப்ஸ்டீன் இன்று இல்லை. ஆனால் எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் இன்னும் ஓப்பன் ஆகிக்கிட்டே இருக்கு. இது ரெவெஞ்ச் ஸ்டோரி இல்லை, மாஸ்லா ஸ்டோரி இல்லை, இது ஒரு ரிமைண்டர். இது ஒரு ரிமைண்டர். பவர் இருந்தாலும் ட்ரூத் ஒரு நாள் கண்டிப்பாக சர்ஃபேஸ் ஆகும்.